ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து ஆபத்தான போக்கு. அதுல லாபம் சம்பாதிப்பாங்க பல பேர், ஆனால் அது ஆபத்தான போக்கு. தியேட்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு காசு வந்தா போதும், மீண்டும் பழைய படத்தை அரைச்சமாவே நான் அரைச்சிக்கிட்டு இருப்பேன். அப்ப நம்முடைய துறை மீதான நம்பிக்கை வந்து தகர்ந்து போகுது. ரத்னம் படம் சமீபத்தில் வெளியான படம், பஞ்சாயத்து வரலையே இன்னும், அப்படியே ஸ்மூத்தா போதேன்னு நினைச்சேன். அப்படியே தேர இழுத்து மெல்ல தெருவுல கொண்டாந்து சொல்லுங்க வாங்க. ஹரிபர்த்தன் லாஜிக் பாத்தீங்கன்னா படம் பார்க்க முடியாது உங்களால. படத்தை விட படத்துக்கு முன்னாடி இவங்க கொடுத்த ஹைப்பும், படத்துக்கு முன்னாடி ஒரு பேசின பேச்சும் தான் படத்தை விட பெருசா பேசப்படுச்சு. வந்த உடனே நேரா எந்த ஊர் உங்க ஊரோ அந்த இடத்துல இருந்து கார் ஏறணும்னு அப்படியே செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போய் காரை விட்டு இறங்கினவுடனே சிஎம் டோரை திறந்து நாற்காலியில் உட்காந்து நான் தான் இங்கிலிருந்து சிஎம்னு சொல்ல முடியாது. அது சினிமாவில் நடக்கும். ஐயா யாரை சொல்றீங்க? இனிமேல் சினிமாவிலிருந்து முதலமைச்சர் என்ற ஒரு அந்த ஒரு பதவிக்கு ஆட்கள் வருவது ரொம்ப 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 சிரமம். ஊடகத்துக்கிட்டையும் பேச மாட்டீங்க, மக்கள்கிட்டையும் பேச மாட்டீங்க, வெறும் சமூக வலைதளங்கள்லயே நீங்க அள்ளி விட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரையும் கொல்லமா குறிப்பிட்டு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அப்ரஹாம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் இப்போ முன்னாடியிலிருந்தே இது இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ரீரிலீஸ்ன்றது ஆரம்பிச்சு வச்சதே கர்ணன் தாங்க. கர்ணன் படம் தான் டிஜிட்டல்ல மாத்தி நம்ம விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதான் சமீபத்திய தொடக்கம். ரீரிலீஸ் கல்ச்சரே அதில் தான் ஆரம்பிச்சது. முன்னாடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில திரையரங்கத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா திரையரங்கத்திலையும் இந்த பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது அது புதிய படங்களை, சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் கூட அந்த பழைய படங்கள் இந்த புது படங்களுடைய வரவை வந்து எந்த அளவுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புங்க. பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய இழப்பு. புதிய படங்கள் எடுக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் நீங்கள் ரீரிலீஸ் கல்ச்சருக்குள்ளே போயிட்டு அதில் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்ட பிறகு தியேட்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு காசு வந்தால் போதும், மீண்டும் பழைய படத்தை அரைச்சமாவே நான் அரைச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ நம்முடைய துறை மீதான நம்பிக்கை வந்து தகர்ந்து போகுது. இங்கே தமிழ் சினிமாவில் சரக்கு இல்லை, இப்போ எடுக்கிற படங்கள் எனக்கு தகுதியாக இல்லை, ஸோ அதனால எனக்கு வந்து தியேட்டர் தரமாட்டேன், பிரபலங்களுடைய படங்களே ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம மே 1ஆம் தேதி வந்து பல படங்கள் வரும், அதுக்கப்புறம் திரும்பி இப்ப கில்லி வந்த மாதிரி திருப்பி வேற ஒரு படம் வரும், வரிசையா வந்துகிட்டே இருக்கும். நிறைய படங்கள் வரிசை கட்டி நிற்கும். அப்ப புதியவர்கள் எடுக்கிற படங்கள்லாம் இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கான தியேட்டர், அவங்களுக்கான ஓப்பனிங் எங்க இருக்கும்? நீங்க மேடை போட்டு நீ ஆடுன்னு சொல்லி ஏத்தி விட்டாதான் ஆட தெரியுமா தெரியாதான்றது அங்க தெரியும். நீ மேடையே தர மாட்டீங்க, மேடை இல்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஆட தெரியாதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? திறமையாளர்கள் இங்க இருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அது தருவதற்கு இங்க யாரும் தயாரா இல்லை. ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து ஆபத்தான போக்கு. அதுல லாபம் சம்பாதிப்பாங்க பல பேர், ஆனால் அது ஆபத்தான போக்கு. இதுல தியேட்டர் உரிமையாளர்களும் வந்து நிறைய முறைகேடுகள்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அது எல்லாம் ரீரிலீஸ்ல மட்டுமா பண்றாங்க? எல்லா இடத்துலையும் பண்ணதான் செய்யறாங்க. அவங்க ஓப்பனிங் ரிலீஸ் படங்க நேரங்கள்லயே நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா என்னன்னா அவங்க அதை முறைகேடுன்னு இடத்துக்கு தேவையில்லை. என்ன காரணம்னா, ஒரு தியேட்டர் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து மக்கள் கூட்டம் வரணும், 15 பேர் இருந்தால் தான் நான் படமே போட முடியும்னு ஒரு சொல்றாங்கன்னா நிறைய வீடியோலாம் வந்தது இல்லைங்களா? நிஜமாவே அவங்களுக்கு அந்த சிக்கல் சிரமம்லாம் இருக்குதான் செய்யுது. அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் கிடையாதுங்க. செஸ் வரி, அந்த வரி, இந்த வரின்னு ஏகப்பட்ட வரி, ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அவங்க வந்து கணக்கு சொல்ல வேண்டியிருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கும் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கு, அவர்களுக்கும் அவங்க வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய சிக்கல் இருக்குல்ல அவங்களுக்கு. எடுத்த கவுத்தன்னு ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. அதனால அவங்களுக்கு வருமானம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அது போயிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க ஐபிஎல் மேட்சே ஒளிபரப்புக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க கேட்குறாங்க, அப்புறம் பிரபலங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதை ஒளிபரப்பு பர்மிஷன் கொடுங்க கேட்குறாங்க. என்டர்டைன்மெண்ட் ஏரியா தான் எங்களுது, அதனால இதெல்லாம் நாங்கள் ஒளிபரப்பலான்றாங்க. அது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு விளையாட்டு. அதை கொண்டாந்து நீங்க இதை போட்டுட்டு இருக்க முடியாது. இது ஒரு நோக்கமே சினிமா தான். சினிமா தியேட்டர் வந்து ஆரம்பிச்ச நோக்கம் எடுக்கிற படங்கள் திரையிடுவதற்கு தான். அப்படி பார்க்க போனீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் உள்ள போட்டாங்கன்னா அங்கே தேவையே இல்லையே, கலையரங்கம் மாதிரி மாறிடும். அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கிராமங்களில் போய் வேட்டியை கட்டி படம் ஓட்ட மாதிரி கதையாயிடும். அதனால திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய லாபத்துக்காக திரையரங்கு நடத்தணுன்றதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அங்கேயே அவங்களுக்குள்ளே நிறைய முரண் இருக்கு. இவர் ஒன்று பண்ணாருன்னா இன்னொரு தியேட்டருக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ நிறைய சிக்கல் இருக்கு, ஷிஃப்டிங் பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு இத்தனை நாளுக்குள்ள நீங்க ஓடிடிக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதனால தொழில் வந்து எல்லாரும் கூட்டு முயற்சிங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் ஆரம்பிச்சு போஸ்டர் ஓட்டுறவங்க வரைக்கும் பிரச்சனை இருக்கு.
ஒரு படம் வருதுன்னு எப்படி தெரியும்? இப்போ எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துக்கிறாங்க, உடனே ஒரு போட்டோன்னு உலகம் முழுக்க தெரிஞ்சிருது. ஸோ அதனால எல்லாரும் கூட்டு முயற்சியில கரெக்டா இருந்தாங்கன்னா அவருக்கான உரிமையான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். நான் தான் பெரியவன் இருந்தாங்கன்னா யாரும் அந்த சரியான இலக்கை போய் அடைய முடியாது, கஷ்டம். இந்த தங்கலான் படம் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை, ஒரு ஆர்வத்தை, எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எல்லார் மனசுலையும் வச்சது. ஆனால் ரிலீஸ் ஆகிறதுல தேதி தள்ளி போய்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே படம் எப்போ திரைக்கு வரும்னு ஏதாவது அப்படி இல்லை, என்ன பிரச்சனைனா இப்போ அது வந்து நிறைய ஒர்க்கு ஃபுல்லாக படம் வந்து முடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இதை வந்து இந்திய சினிமாவை தாண்டி உலக சினிமாவா அதை கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை செதுக்கிட்டே இருக்காங்க, மெனக்கிட்டே இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இதே நிலை தான் நீங்கள் கங்குவாக்கும். அதனால தான் அவங்களும் படம் வந்து எதிர்பார்த்ததை விட அவங்க வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு நாளும் அதை செதுக்கிட்டே இருக்காங்க. கொண்டு வந்து கொடுக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், உலக தரத்தில் நம்ம படம், தமிழ் படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இப்போ சமீபத்திய படங்கள். நான் உதாரணத்துக்கு தான் இந்த 2 படம், இப்போ நிறைய படம் அப்படி தயாராகி வந்துகிட்டு இருக்கு, சத்தமே இல்லாமல் தயாராகிட்டு இருக்கு. அந்த படங்கள்லாம் வரும்போது தமிழ் சினிமாவை உலக அரங்கில் நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ தெலுங்கை கொண்டாடுறோம், கன்னடத்தை கொண்டாடுறோம், மலையாளத்தை கொண்டாடுறோம் இல்லையா, அப்படியே மாறும். ஏன்னா பெரிய படங்கள் தயாராகிட்டே இருக்கு. அதெல்லாம் வரும்போது அவர்கள் நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம எப்போ ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு தெலுங்கு போன ராஜமௌலியா இருக்கட்டும், எங்கேருந்து போனவர்? நம்ம ஆள் தானே அவரு. ஆனால் என்ன, இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்படுறதுனால அங்கே போயிடுறாங்க. அப்புறம் அங்கே போய் அவங்க வந்து அவங்கள தங்க தாம்பழத்தில் வச்சு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கேயே நின்றுடுறாங்க. இங்கே திறமையாளர்களுக்கு கதவு திறக்கிறதே இல்லைங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் வைக்கிற மனைவி வைக்கிற சாம்பார் வந்து செட் ஆகாது, என்ன சாம்பார் சரியில்லை, உப்பு சரியில்லை, அது காரம் சரியில்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதுவே அதே சாம்பாரை பின்வாசல் வழியாக போய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த மாதிரி அவங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு எடுத்துருந்தா என்ன மாதிரி சாம்பார் வச்சிருக்காங்க பாருங்க, இதே சாம்பார் தான் பின்வாசல் வழியாக போய் வந்திருக்கும். இப்படி பல படங்களை நான் சொல்ல முடியும். நம்ம இயக்குனர்கள் தெலுங்குல போய் படம் பண்ணிட்டு அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டு அதே படத்தை இங்கே நம்ம வந்து திருப்பி போய் ஒரு படத்தை வாங்கி ரைட்ஸ் வாங்கி இங்கே படம் பண்ண ஆட்கள்லாம் உண்டு. இங்கே போய் அந்த கதையை வச்சு தெரிஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கிட்ட, வாய்ப்பே கிடைக்கல, தெலுங்கு போயிடுவாங்க, கன்னடம் போயிடுவாங்க, அங்கேருந்து திரும்பி வரும். இங்கே இப்படி எத்தனையோ படங்கள் இருக்கு. அதனால வந்து நம்ம பக்கத்தில் இருக்க வரையும் இவன் திறமையானவனான்னு கண்டுபிடிக்க முடியாது. இவன் யாரா நம்ம கூட தானே இருக்கான், இவனுக்கு என்னடா திறமை இருக்குன்னு நினைப்பாங்க. அதே அவன் இன்னொரு இடத்துக்கு போனான்னா அவனை அப்படியே வாய் பொழுது பார்த்துட்டு இருப்பான். அதனுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் 1000ல் ஒருவன் படத்துல அவருடைய மியூசிக் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே அளவுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி தங்கலானுடைய இசையமைப்பும் இருக்குமா? ஏன்னா சமீபத்தில் அவர் வந்து அதை பத்தி பேசியிருந்தாரு. ரொம்ப ஆர்வமா இருக்கேன், இதை வந்து நான் உங்ககிட்ட மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இல்லை, ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்குள்ளே உள்ளே இறங்கிட்டாருன்னா அது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, அதுக்காக நிறைய படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, கற்றுக்கிறாரு. உண்மையிலே அந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இசை அந்த டெஃபினட்டாக ஜிவிக்கு ஒரு பெரிய மைல்கல்ல தான் இருக்கும், எங்கே மாற்று கருத்தை கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃப் உள்ளவர் தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவி கிட்ட நான் எப்பவுமே நம்ம பார்க்கும் போதும் சரி, எப்பவுமே நம்ம பேசுகிற விஷயம், எப்பா நீ வெறும் மியூசிக் டைரக்டராக மட்டும் இருப்பா, தயவுசெய்து நடிக்க வராதப்பா. ஏன்னா வந்து நல்ல இசைகள் வந்து நீங்கள் நடிக்க வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னா, அதில் சில காம்ப்ரமைஸ்குள்ளே போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே மாறிடுறாரு. நல்ல தம்பி, நம்ம ரொம்ப மரியாதைக்குரியவர், ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவர். அதனால தான் நம்ம சொல்கிற நேரங்களில் சொல்லுவோம், எப்பா நீ வந்து நடிக்கவே வராத, தயவுசெய்து இதில் இரு. ஏன்னா நிறைய பாடல்கள் கொடுக்க முடியும், நிறைய படங்களை வந்து நம்ம உலகத்தரத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால இந்த நீங்க சொல்ற இது வந்து கூற்று வந்து பொய் இல்லை, உண்மைதான். அதற்காக பயங்கரமா மெனக்கட்டுறாரு. நிச்சயமா அது வரும்போது ஒரு பெரிய பேர் இருக்கும். ஐயா, ரத்னம் படம் சமீபத்தில் வெளியான படம். என்னடா கடைசி பாயிண்டா பஞ்சாயத்து வரலையே, இன்னும் அப்படியே ஸ்மூத்தா போதேன்னு நினைச்சேன். அப்படியே தேரை இழுத்து மெல்ல தெருவில் கொண்டாந்து. சொல்லுங்க வாங்க. இல்ல, படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கு? படம் நல்லா இருக்குமா? படத்துல எந்த எனக்கு வந்து பெருசா தெரியல. அது என்ன ஒரே சண்டை. இப்போ ஹரியினுடைய படம் அப்படின்னு சொன்னாலே வந்து நிச்சயமா அந்த சண்டை இருக்க தான் செய்யும். ஆனால் ஹரி கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்காரு, அது நல்லா தெரியுது. வழக்கமாக என்ன சும்மாவை பறக்க விடுவார், இப்போ கொஞ்சம் நிறைய மாறி இருக்காரு. ஸோ கொஞ்சம் மாடர்னைஸ்டாக மாறி இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே கதையை தான் அவர் எடுத்துருப்பாரோன்னு தோணுது. ஏற்கனவே இந்த மாதிரி கதையை வந்து எடுத்திருக்காரு, பட் அதில் பேட்டர்னை மாற்றிருப்பாரு, அவ்வளோதான். அந்த ஹீரோயின் வந்து படிப்புக்கு போவோம், இந்த ஹீரோயின் டாக்டராக போவோம், அந்த மாதிரி ஆளை மட்டும் மாற்றிருப்பாரு ஹீரோயின். அதில் வேற ஒரு ஹீரோயின் இருக்கும், இதில் வேற ஒரு ஹீரோயின் இருக்கு. கதை என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கு. விஷாலுக்கு இந்த படம் வந்து விஷாலை விட ஆக்ஷன் ரொம்ப விரும்புகிற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை இருக்கு, நான் ஸ்டாப் சண்டைகள்லாம் இருக்கு. லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஹரி படத்தில் லாஜிக் பார்த்தீங்கன்னா படம் பார்க்க முடியாது உங்களால். ஸோ அதனால் அதுதான் பஞ்சாயத்து. அது படத்தை விட படத்துக்கு முன்னாடி இவங்க கொடுத்த ஹைப்பும், படத்துக்கு முன்னாடி ஒரு பேசின பேச்சும் தான் படத்தை விட பெருசாக பேசப்படுச்சு. என் படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க, என் படத்துக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு இவர் பேசின பேச்சு தான்
இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய தேவையில்லாத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா தெரிஞ்ச வகையில அழுத்தம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா வளர்ந்து வருகிற நடிகர்களுக்கும் அரசியல்னு ஒரு காத்து லைட்டா அடிச்சதுனாவே அவங்களுக்கு ஒரு சிக்கல் இடைஞ்சல் இருக்குதான் செய்யும். ஏன் வந்து விஜய்க்கு இல்லையா அதான வரீங்க இப்ப இல்ல இவர் வந்து அரசியலுக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேண்டிங்க வந்துடக்கூடாதுன்னு வேண்டிங்கன்னு. நல்ல வேலை நீ வேண்டிக்கினீங்களா? நான் வந்து வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது வந்துருப்பாங்க. இல்ல அரசியல் எல்லாரும் வரலாம், யார் நீங்க கூட வரலாம் நாளைக்கு. அரசியல் வந்து ஓப்பன் டு ஆல். ஆனா மக்கள் ஏத்துக்கணும் உங்களை. நீங்க வந்து நான் வந்த உடனே நேரா எந்த ஊர் உங்க ஊரோ அந்த இடத்துல இருந்து கார் ஏறணும்னு அப்படியே செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போய் காரை விட்டு இறங்கினவுடனே சிஎம் டோரை திறந்து நாற்காலியில் உட்காந்து நான் தான் இங்கிலிருந்து சிஎம்னு சொல்ல முடியாது. அது சினிமாவில் நடக்கும். ஐயா யாரும் சொல்றீங்க? நான் யாரையும் சொல்லமா, குறிப்பிட்டு நீங்களா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் குருவி உட்கார பணமலை விழுந்த கதையா நான் என்னவோன்னு சொல்ல போய் வேற ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது. இப்படி பல பேர் நினைக்கிறாங்க, நான் இப்படி சைக்கிளில் வந்தா பஞ்சாயத்து ஆயிடும், உடனே ஆள் மாறிடுவாங்க, நான் நடந்து வந்தா மாறிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்லை. அரசியல் என்பது வேறு, நடிப்பு என்பது வேறு. இது ரெண்டையும் கலந்துக்கவே முடியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் கலையையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. இங்கிருந்து பல முதல்வர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லா இடங்களையும் சொல்கிறது தான் சொல்கிறேன். இனிமேல் சினிமாவிலிருந்து முதலமைச்சர் என்ற ஒரு அந்த ஒரு பதவிக்கு ஆட்கள் வருவது ரொம்ப 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 சிரமம். புரிஞ்சுக்க வேண்டியதுதான். புரிஞ்சவன் பிஸ்தான் கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள் தெளிவாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து சும்மா பஞ்ச் வசனம் பேசிட்டா உடனே அவங்க வந்து வந்துட முடியுமா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. நீங்களாம் அந்த அடிக்கோடிட்டு அதை டேஷ் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இது கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம், முதல்ல அரசியல் கத்துக்குங்க, அரசியல் தெரிஞ்சுக்குங்க. மக்களுக்கு நீங்க போய் நேரடியாக களத்தில் இறங்குங்க, நேரடியாக மக்கள் முன்னாடி போய் பேசுங்க. சரி, மக்கள் முன்னாடி தான் பேச உங்களுக்கு தயக்கமா இருக்கா? மக்கள் கிட்ட போய் கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கறாங்கல்ல, இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் இல்லை உங்களை மாதிரி ஆட்கள், ஊடகங்கள், அவங்க கிட்ட பேசுங்க. ஊடகத்துக்கிட்டையும் பேச மாட்டீங்க, மக்கள்கிட்டையும் பேச மாட்டீங்க. வெறும் சமூக வலைதளங்கள்லயே நீங்க அள்ளி விட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரையும் கொல்லமா குறிப்பிட்டு. சரிங்க. அதனால புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐயா, இந்த ரத்னம் படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து இயக்குனர் ஹரி அவர்கள் வந்து என் படத்தை பார்க்க வாங்க அப்படின்னு நேரடியா அவரே களத்துல இறங்கி நிறைய இடங்கள்ல வந்து தெருக்கல்ல வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்க? எனக்கு அது அப்படியா அது மாதிரியான இருக்கலாம். படத்தை வாங்க பார்க்க வாங்க, நீங்க படத்தை பார்க்க வாங்கன்னு கூப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. படம் நன்றா இருந்துச்சுன்னா மவுத் ட்ராக்லேயே வெளியில போயிடும். இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எவ்வளவுதான் குவாலிட்டியான படம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ள அவன் உள்ள போயிட்டான்னா அந்த படத்தை பத்தி அவனே உடனே பதில் போட்டுறான். மீடியாக்கள் பேசணும்னு அவசியமே கிடையாது, விமர்சகர்கள் பேசணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு கையில ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிற எல்லாரும் விமர்சகராக மாறிடுறாங்க, எல்லாரும் மீடியா பர்சனாக மாறிடுறாங்க, விமர்சகராக மாறி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் டெஃபினட்டாகவே. அதனால தான் முன்னாடியே சொல்றது, நல்ல படமும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கா, என் படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கா, 4 நாள் 5 நாள் முன்னாடியே நீங்க மீடியாவுக்கு போட்டு காட்டுங்க. அது குறித்து பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. அப்போ அவங்க அதை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி எழுதுவாங்க, அதை பத்தி தகவல் சொல்லுவாங்க, அதை பத்தி மீடியா ஃபுல்லா உள்ள போயிட்டு இருக்கும். அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனா மாதிரி ஒரு அந்த பப்ளிக் வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு போடுவீங்க, இவன் பார்த்து எழுதுறதுக்குள்ள அவன் முதல் நாள் காட்சி பார்த்தவொடனே அவன் வந்து அவர் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான், முடிஞ்சு போச்சா. அப்புறம் என் படம் நல்ல படம் எடுத்தேன், என் படத்தை பார்க்கவே ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அயோத்தின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து உண்மையிலேயே அந்த படம் வந்து அயோத்தின்னு பேர் வச்சோடனே பல பேர் யோசிச்சாங்க இது ஏதோ பஞ்சாயத்து படம், இது ஏற்கனவே அப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு நார்த்தில். ஸோ இதுதான் இந்த படத்தில் ஏதோ சொல்ல போறாங்க போல நினைச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. படம் பார்த்தோன்னே நான் மீடியாக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு எழுதுனாங்க. நான் கூட அந்த தயாரிப்பாளர் நம்ம நண்பர் தான், அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே தயவுசெய்து அந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு. அவங்க எல்லாமே வந்து இது இந்த அளவுக்கு பெருசா பேசப்படும் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல மீடியாக்கள்லாம் கொண்டாடி தீக்குது. அப்ப மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தோட போகணும்னு போகும்போது தியேட்டர்ல படம் இல்லை, ஏன்னா தியேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க. இதுதான் கலை யதார்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அங்கேயும் அது நல்ல ஒரு பேரை நல்ல வசூல் வருமானத்தை தான் அது வாங்கி கொடுத்துருக்கு. இப்ப நேத்துக்கு நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், யாத்திசைன்னு ஒரு படம். அந்த படம் தியேட்டர்ல பெருசா போகல, ஆனால் அந்த படம் ஓடிடியில் மிகப்பெரிய வருவாயை கொடுத்துருக்கு. நேத்து ஒரு நண்பரோட நான் பேசிட்டு இருக்கோம், என்கிட்ட சொல்றாரு, மக்கள் வந்து நல்ல படமா இருந்தா நீங்க ஓடிடியில் போட்டாலும் பார்ப்பான், தியேட்டர்ல போட்டாலும் பார்ப்பான். எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறவன் தியேட்டர்ல வந்து பார்க்க போறான். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் வருவான்.
நான் எப்போ வேணாலும் நிறுத்தி பார்த்துப்பேன் நினைக்கிறோம், ஓடிடியில் பார்த்துப்போம், டிவியில் போட்டால் டிவியில் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியிடுவதற்கான பல்வேறு தளங்கள் இருக்குது. திரைப்படங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்து அதை திரையிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சரியான கரெக்டான ஒரு கதையோடு போகும்போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வெற்றி படம் தான். அதை யாரும் தடுக்கவே முடியாது. மவுத் டாக் ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் ரொம்ப முக்கியம். வெறும் ஹீரோ கட் அவுட்டை 120 அடியில் வச்சுட்டா படம் ஓடிடாது. சரக்கு இருக்கணும் உள்ள. யாரையும் சொல்ல மாதிரி. சரிங்க ஐயா, நீங்க இத்தனை தடவை டிஸ்க்ளைமர் போடுறீங்க. ஐயா, ரோமியோ திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருந்த திரைப்படம். இந்த திரைப்படத்து வெளியானதுக்கு அப்புறமாக விஜய் ஆண்டனி அவர்கள் போட்டிருந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பேசுபொருளானது. அன்பே சிவம் படம் ஆக்கிராதீங்க ரோமியோ படத்தை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இதுக்குள்ள வந்து அவருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசினாங்க, அதை விமர்சித்தும் நிறைய பேர் பேசினாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் வந்து அன்பே சிவம்னா அது எடுக்கப்பட்ட சூழல், அந்த படத்தினுடைய மையக்கரு, அந்த படம் பேசின விஷயம் எல்லாம் வந்து மிக பெருசு. ஆனால் அதான் சொல்கிறவர்ல, நீங்கள் கமலஹாசனுடைய படங்களை ரிலீஸ் ஆகும்போது புரிஞ்சுக்கிறத விட காலம் கடந்து புரிஞ்சுக்கிற ஆட்கள் தான் பெரிய லெவலில் பேசு பொருளாக மாறுது. நீங்கள் ஆளவந்தான் படம் எடுத்துக்கிட்ட டைமில் என்னடா ரோமியோ கேள்வி கேட்டு ஆளவந்தான் போகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உதாரணங்கள் தான். ஆளவந்தான் படம் வெளியான போது ஆளவந்தான் படம் ஆளவந்தான் என்னை அழிக்க வந்தான்னு சொன்னார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் தானு. ஆனால் அதே தானு அவர்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, ஆளவந்தான் தான் ஆள பிறந்தவன் இப்போ நமக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்ண நேரத்தில் அந்த படம் பெரிய வசூல் பெறலை. அன்னைக்கு இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான நாகரிக டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை. ஆனால் அதில் பயங்கரமாக அவர் வந்து அவ்வளோ டெக்னாலஜியை புகுத்திருப்பார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்குமோ, ஹாலிவுட்ல என்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே புகுத்துவார். ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து ரெட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ள விட்டார். அப்போல்லாம் அதை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது, எந்த புரிதலும் கிடையாது. டிஜிட்டல் மயம் அப்படின்றது என்னன்னே தெரியாது. அவர் தான் உள்ள எடுத்துட்டு வர்றாரு. ஆனால் அப்போ அவரை வந்து ஒரு கோமாளியாக பார்த்துச்சு இந்த உலகம், திரையுலகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க எது ஆதிக்கம் செலுத்துது? அவர் கொண்டு வந்த அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தான். இன்னைக்கு பல்வேறு பரிணாமங்கள் மாறிடுச்சு. ஆனால் அதுதான் இன்னைக்கு ஃபிலிமே வழக்கு ஒழிஞ்சு போச்சு, ஃபிலிம் எடுக்கிற விஷயமே மூடி போச்சு. அதனால அந்த படம் ரீரிலீஸில் அவ்வளோ பெரிய சக்கப்போடு போட்டுச்சு. இப்போ அன்பே சிவம் அந்த படம் மாதிரி ஆக்கிராதீங்க அப்படின்னா, அன்பே சிவம் எடுக்கப்பட்ட விஷயம், அன்பே சிவத்தினுடைய சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அது பேசுகிற நேரத்தில் அது புரிஞ்சிக்க முடியல. இன்னைக்கு அந்த படம் பார்க்குற எல்லாரும் அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா படங்களையும் ரொம்ப நேர்த்தியாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. கதையும் ரொம்ப அப்படி தான் செலக்டிவாக செலக்ட் பண்ணுறாரு. சில நேரங்களில் சர்க்கிளை சந்திக்கிறாரு. அது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான ஒரு விஷயம்தான். இந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு, உயர்ந்திருக்காருன்றது காரணம் என்னன்னா அவருடைய டெடிகேஷன் தான். சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நான் வந்து 2007 அப்போ நான் அவரோட நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியில் எனக்கும் அவருக்குமான நல்ல நட்பு. எனக்காக அவர் வந்து 3 பாடல்களுக்கு இசையமைச்சு கொடுத்தார். 2007 நான் இயக்குனர் அந்த டாக்குமெண்ட்ரிக்கு. பசும்பொன் தேவர் வரலாறுன்னு முத்துராம தேவருடைய வாழ்க்கை வரலாறு. அதற்கு இசை வந்து பாடல் மட்டும், பின்னணி இசை வேற ஒருத்தர் பண்ணாங்க. 3 பாடல்கள் டாக்குமெண்ட்ரியில் பாட்டே போட மாட்டாங்க. ஆனால் 3 பாட்டுக்கு வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இசையமைச்சு கொடுத்தாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துலேயும் எனக்கு அவர் நல்ல நட்பாக தான் இருக்காரு. நல்ல மனிதர். ஒரு எதுக்குள்ளே போகணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சில நேரங்களில் மக்கள் அவரை கொண்டாடுறாங்க, சில நேரங்களில் அவருக்கான அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பாயிடுது. அந்த மாதிரி எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். ஐயா, மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எப்படி இங்க தமிழ் திரையுலகத்துல கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமாக அதே அளவுக்கு பெரிதாக கொண்டாடப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரேமலு படத்தை எடுத்துக்கலாம். அந்த படமும் பெரிதாக பேசப்பட்டது. இந்த அளவுக்கு யதார்த்தமான படங்கள் வந்து தமிழ்ல ஏன் வரதில்லை? இப்போ வந்து நீங்க பேசின மாதிரி தங்கலானாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜானர்ல எடுத்தா மட்டும்தான் வந்து படம் பெருசா ஒரு பாகுபலி இந்த மாதிரியான பிரம்மாண்டம், ஏதோ ஒரு வரலாற்று ரீதியாகவோ இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஃபேண்டசி இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் தமிழ் திரையுலகத்தில் ஓடும். ஒரு மஞ்சுமல் பாய்ஸோ ஒரு பிரேமலோ ஒரு யதார்த்தமான ரொம்ப யதார்த்தமான ஒரு எமோஷனலை கடத்துற மாதிரியான விஷயங்கள் ஏன் தமிழ் சினிமாவில் வெற்றி பெறலை, இல்லை ஏன் வந்து வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வரமாட்டேங்குதுன்ற கேள்வி ரொம்ப தவறான வாதம். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே வந்து நிறைய கதைகளோடு காத்திருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. திரும்ப அதில் நான் கருத்தில் இருக்கேன். இங்கே ஹீரோக்கள் மேலே தான் கதைகள் டிராவல் ஆகுது. நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் படங்களை விட புதியவர்களுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஒரு லவ் டுடே பிரதீப் ரங்கநாதனை இயக்குனராக தான் தெரியும், கோமாளி படத்தினுடைய இயக்குனராக தான் தெரியும். அவரே நடித்து அவரே ஒரு படம் வந்து இயக்குறாரு. அந்த படம் வந்து எடுக்கப்பட்ட தொகையை விட லாபம் சம்பாதித்த தொகைன்றது மிக பெருசு. 6-7 கோடியில் எடுத்து 100 கோடி ரூபா சம்பாதிச்ச படம்.
அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யதார்த்தமாக இருக்கிற பிரச்சனைகளை பேசியிருந்தது. அது கொண்டாடப்பட்ட படமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மஞ்சுமல் பாய்ஸ் அதில் என்ன பெருசாக கொண்டாட்டம் இருந்துக்கு? ஒன்றுமே கிடையாது. நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்மோட பழைய பாடல், நம்முடைய பழைய விஷயம், அதை திரும்ப வந்து ரீஸ்டோர் பண்ண மாதிரி ஆரம்பம் தொடங்கும் போது 2Dல வருது, முடியும் போது அதே பாடலில் தான் முடியுது. நட்புக்காக உயிரை கூட கொடுப்பான் நண்பன், நண்பனை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணா செய்வான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த படம் வந்தது. அதில் இருந்த எல்லாரும் இப்போ நீங்கள் இதே விஷயத்தை நம்ம நண்பர் கோபி நயனாரும் ஒரு படத்தில் சொல்லிட்டார். அறம்னு ஒரு படம், குழிக்குள்ள விழுந்த குழந்தைய வந்து எப்படி நம்ம வந்து அப்படியே திக் திக் திக்னு அந்த டைமிங் வந்து நமக்கு அப்படி இருந்துச்சு. படம் முழுக்க ஒரு பெரிய பதட்டம் தொற்றி இருந்தது. அதில் எதுவுமே கிடையாது, ஒரே காட்சி தான், ஒரே இடம் தான், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கேமராவை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல யாரும் சீட்ல இப்படி உட்கார்ந்து சர்வசாதாரணமா படம் பார்க்கல. சீட் நுணுக்கி வந்துட்டாங்க. இந்த குழந்தை வந்துருமா வந்துருமா, தூக்கிடுவாங்களா எடுத்துருவாங்களான்னு இந்த பதட்டம் வந்து அந்த பதட்டத்தை முன்னாடியே நம்மகிட்ட கடத்திட்டாரு. இது பேச வேண்டிய விஷயம். அறம் மாதிரி படங்கள் பேச வேண்டிய விஷயத்தை பேசி இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் குடிச்சிட்டு போய் விழுறான். ஆனால் அங்க அதெல்லாம் மறக்கப்பட்டு ஒரு நட்புக்காக ஒருத்தன் உள்ள விழுந்தவனை காப்பாத்துறான். அங்க ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகுது. இவனை தூக்கணும், இவனை எப்படியாவது மேல வந்துடணும், அதற்காக இவங்க மெனக்கட்டுறாங்க. அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகுதா? இவங்க எதனால அங்க உள்ள விழுந்தாங்க? சரக்கடிச்சுட்டு போய் இவங்க தறிக்கட்டு போய் உள்ள விழுந்தாங்க. பூரா தற்கூரி கூட்டமா தான் நம்ம அதை பார்க்கணும். அதை கொண்டாடினாங்க. அது தப்பு இல்லை, சினிமா நிஜம் இல்லை, அது சினிமா. அந்த சினிமாவை அந்த எடுக்கப்பட்ட ஒரிஜினல் மொழியில கூட கொண்டாடலங்க. மலையாளத்துல கூட பெரிய பேர் வாங்கல, தமிழ்ல கொண்டாடினாங்க. நான் 2 வாரம் கழிச்சு ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறேன். திங்கட்கிழமை நள்ளிரவு காட்சிக்கு போறேன். இந்த வடபழனியில ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. பெரும்பாலும் நம்ம படங்கள்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபுல்லா இருக்கும். திங்கக்கிழமை படம் வந்து டவுன் படுத்துரும், பெருசா இருக்காது கூட்டம். ஆனால் 2 வாரத்துக்கு பிறகும் அங்க கூட்டம் வருதுன்னா முதல் பாடல் கண்மணின்னு ஆரம்பிச்ச உடனே இங்க விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எது உங்களை ஈர்த்துச்சு? அதுல என்ன மேஜிக் பண்ணியிருந்தாங்க? அந்த எந்த மேஜிக் உங்களை வந்து கவர்ந்து இழுத்துச்சு? குடும்பமா குழந்தைகளோட வந்தாங்க. நீங்க படம் வந்து மலையாள படம், மலையாளத்தில் தான் படம் பார்த்தேன். ஆனால் பேசுனது 10 நிமிஷம் மலையாளம் பேசுறாங்க. அப்புறம் அவங்க அப்படியே கடந்து கொடைக்கானல் வந்துடுறாங்க. கொடைக்கானல்ல 4 பேர் மலையாளம் பேசுறான், 40 பேர் தமிழ் பேசுறான். அப்ப தமிழ் படமா தான் அது நமக்கு தோணுது. இதெல்லாம் தான் அந்த மேஜிக், நம்மளை வந்து கட்டி போட்ட மேஜிக். நம்ம எல்லாரும் போய் அதை கொண்டாடின விஷயத்துக்கான ஒரு சூட்சமா. அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை விட 200 கோடியை தாண்டி அது வசூல் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில இல்லாத ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு அந்த படம். நீங்க பிரேமலுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கேட்கிறவர்கள் யாருன்னு மட்டும் நம்ம அடையாளப்படுத்தணும். கேட்குறவங்க வந்து தயாரிப்பாளரா, கேட்குறவங்க இயக்குனரா, கேட்குறவங்க வந்து நடிகர்களா அப்படின்னா இவங்களுக்கு படத்தை ஜட்ஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். கேட்குறவன் ஆடியன்ஸாக இருந்தான்னா பரவாயில்ல, அவனுக்கு வந்து நல்ல படம் வேணும்னு கேட்குறான். இப்படி இந்த 3 கேட்டகரியில் இருக்கும் நல்ல படம் எடுத்துட்டு வர யாருக்கும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் நல்ல கதைகளோடு இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர் இருந்தால் சொல்லுங்க, நாங்களே தரோம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் அடையாளம் காமிக்கிறோம். 27 வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறோம். நல்ல கதைகளோடு யார் யாரோ இருக்காங்க, நாங்கள் அடையாளம் காமிக்கிறோம். எடுக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் துணிச்சலாக வரீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியாபாரம்னு ஒரு விஷயம் வரும்போது கதைகளை மறந்துடுறீங்க. வியாபாரம் ஹீரோ மேலேயே டிராவல் பண்றீங்க. ஹீரோ இருந்தாதான், இந்த ஹீரோவோட கால் ஷீட் இருந்தா எத்தனை கோடிகளும் போடுறீங்க. கோடி முக்கியம் இல்லை, சரக்கு இருக்கணும். சாதாரண படம் கூட கோடிகள் சம்பாதிக்கும். அந்த காலத்தில் லட்சங்கள் எடுத்த படம் தான் கோடிகளில் போச்சுங்க. இன்னைக்கு இவ்வளவு கோடி எடுக்கிறீங்க, போட்டு செலவு பண்றீங்க. படம் வந்த வேகத்தில் காணா போயிடுது, ஏதோ ஒரு காரணத்தினால பிளாஸ்ட் ஆயிடுது. அதுக்கு யார் தப்பு? ஜட்ஜ் பண்ண தெரியாம நீங்க விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரியில முடிச்சிட முடியுமா? இண்டஸ்ட்ரியே கெட்ட பேர் ஆயிடுது இல்ல. நீங்க நம்ம கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது இல்லை. ஏங்க வெளி மாநில படங்கள் கொண்டாடுறோம், நம்ம கிட்ட அப்படி படங்களே இல்லையான்ற கேள்வி வருது இல்லை. அப்ப வருத்தமா இருக்குல்ல. இங்க வந்து நீங்க கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன படங்கள் தான் நிறைய லாபத்தை அவங்க தயாரிப்பாளர் கொடுத்துருக்குது. பிரபல பெரிய படங்களை விட ஒரு குட் நைட்டா இருக்கட்டும், மணிகண்டனுடைய படம், ஒரு போர் தொழிலா இருக்கட்டும், ஒரு டாடாவா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ படங்கள் நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்ப ஏன் வரமாட்டேங்குதுன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா வரும். மோடி அவர்கள் சமீபத்தில் ராஜஸ்தான்ல பேசினதே ரொம்ப பெரிய பேசுபொருளாச்சு. அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்ப வலிமையான கண்டனம் வைக்கலனாலும் கண்டனம் அப்படிங்கிற பேர்ல வச்சாங்க. ஆனா தற்போது இப்போ ரீசெண்டா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆனா ஒரு கண்டனமும் இதுக்கு வந்து தெரிவிக்கல அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய பேசுபொருளா, ரொம்ப பெருசா இல்லைனாலும் அவர் மேல வந்து
இந்த கேள்வி கணைகள் திரும்பி இருக்கு. மற்ற எல்லாரும் பேசுறாங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்னா அரசியலை கவனிக்கணும்ல. ஏன் வந்து மத்திய அரசு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பிரதமர் பண்ணும்போது அவர் ஏன் வந்து எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி அநியாயமா இருக்கு. பேசினா பேசலன்றீங்க, பேசலனாலும் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க. சிம்பிள் லாஜிக் வந்து நான் திரும்பவும் அந்த கருத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன். விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக மாறல. அவர் இன்னும் நடிகரா மட்டும்தான் இருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னும் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அது செயலாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் நேரடியாக அது வந்து மக்கள் மன்றத்துக்குள்ள வரவே இல்லை. அது எப்போ வருவார்னா அவர் அந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு அவரே சொல்லிட்டார்ல, இந்த படங்கள் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகுதான். அதனால அவர் ஏன் இதுக்கு கருத்து சொல்ல, அது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க பிரதமர் வரைக்கும் போறீங்க, அவ்வளவுதான் வேண்டாம். தமிழ்நாட்டுக்குள் பேச வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பேச வேண்டி இருக்கு, பெண்டிங் இருக்கு. அதை பேச ஆரம்பிச்சாலே அவருக்கான பெரிய மாஸ் கிரியேட் ஆயிரும். அப்ப நீங்க அங்கேயே வந்து மிகப்பெரிய கோட்டை உங்களுக்கு வருது இல்லையா? அதனால இந்த கருத்து அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறின பிறகு கேளுங்க இந்த கேள்வியை, அப்போ நான் பதில் சொல்றேன். இப்போ இதுக்கு பதில் சொல்றதே வேஸ்ட். இப்ப இன்னும் அவர் வந்து முழு நேர அரசியல்வாதி மாறவே இல்லை. ஏன்னா மாறி இருந்தால் அவர் எவ்வளவு பேசியிருக்கணுமே. தேர்தல் பாராளுமன்றத்தில் இந்த நாட்டை ஆளப்போவது யார், நம்மை ஆளப்போவது யாருன்னு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் கூட நான் யாருக்காக வாக்களிக்கணும், என் வாக்கு யாருக்கு என்பதை தன்னை சார்ந்திருக்கிற ரசிகர்களுக்கு வழிகாட்டாமல் அவர் நடிக்க போயிட்டார்னா அவர் அரசியல்வாதியா? நான் தப்பா கேட்கிறேன்னா? கரெக்டா தானே கேட்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன் நான். அப்ப நீங்க அரசியல்வாதியாக இன்னும் மாறல, நீங்க நடிகரா இருக்கீங்க. பெஸ்ட். உங்களை சார்ந்திருக்கிற தயாரிப்பாளர்கள் நேர்மையா நீங்க நடந்துக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். உங்களை நம்பி பல கோடி முதலீடு போட்டிருக்காரு, மிக நேர்மையா நடந்துக்கிறீங்க. முதல்ல முடிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு 3 நேரம் அரசியலுக்குள்ள வாங்க, அப்ப நம்ம இதை பத்தி பேசுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்க நன்றிங்க.